மரணமா இருந்துச்சு. பசங்க கூட வந்து பார்க்கலாம் படத்தை. வெயிட் விஜய் சித்துவும் இவனும் அர்ஷத் வந்தது தான் என்ட்ரி மரணம். ஒரு சாங் பாடியிருக்காங்க, அது எப்படி இருந்துச்சு விஷுவலா பார்க்கும்போது? சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே அருமை. ஸ்கிரீன் பிளே சூப்பரா என்ன இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? ஸ்டோரி வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பெரிய பெரிய படம்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங் பார்ப்போம். இதுல அந்த சின்ன படத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மெசேஜ் என்ன சொல்லிருக்காங்க படத்துல? ஸ்டடீஸ் முக்கியம், எஜுகேஷன் முக்கியம், ஃப்ராட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். உங்களோட ஃபேவரட் சீன்? ஃபேவரட் சீன் இது எல்லாமே ஃபேவரட் சீன் தான். எல்லாம் படமே ஃபேவரட் தான். நம்ம லைஃப் எங்க கொரோனாலே பாதி போச்சு, எப்படி கனெக்ட் ஆகும்? படிச்சது 1.5 வருஷம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ரேட்டிங்ஸ் 5. ஒர்த்து அதிகம். 120 ரூபா டிக்கெட்டு 10 டைம் கூட பார்க்கலாம் படத்தை. படம் செதுக்கிருக்காரு, ஒன்று செதுக்கிருக்காரு. நிறைய டேரக்டர்ஸ் உள்ள விட்டு அதுக்கு மேலேயே இருந்துச்சு. சிரிப்பு தான், கையெல்லாம் செவந்துருச்சு பாருங்க. படம் பார்த்துருக்கீங்க? நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் இல்லை சார் படம்? படத்தில் பிடிச்ச சீன் வந்து அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் நிக்கிதா வர சீன் தான். வேற லெவல். கதற செஞ்சிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. அர்ஷத் கான் விஜய் சித்து நல்லா தான், காம்போ நல்லா இருக்கு. மற்றபடி இவர் மியூசிக் நல்லா தான் இருக்கு. எஸ்டிஆர் ஒரு சாங் பாடியிருக்காருல, அது எப்படி பண்ணுச்சு? வேற லெவல். அதை அடிச்சிக்க முடியாது. ஸ்டோரி வைஸா என்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க? அதான் காலேஜ் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. புகே கிட்ஸ் தான் இருக்கும். ஓகே, உங்களோட ஃபேவரட் சீன்? ஃபேவரட் சாங் வந்து இது ஏன்டி என்னை விட்டு ஃபோன் சாங். ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது நம்மளே ரிலேட்டட் பண்ணுற மாதிரி இருக்குதா? அது மேட்ச் ஆகுது, எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். பிரேக்கப் பண்ண எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். அதை என்ன சொல்ல வராங்கன்னா, அதுலேருந்து இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போங்க, மூவ் ஆன் பண்ணி போகணும், அதே நிற்கக்கூடாது அந்த ஸ்டோரியோட கதை. ஹீரோயின் வராங்களா, அவங்க தான். ஓகே, காமெடியெல்லாம் எப்படி? நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்குங்களா? நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்கு. அதிகமாகவே இருக்கு. படத்துல என்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க? மெசேஜ் வந்து ஏமாற்றக்கூடாது, படிச்சு நம்ம வாங்கணும், படிச்சு வாங்கணும், ஃப்ராட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அப்பாவும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருக்குங்க. எனக்கு அதை விட இந்த சீன் அந்த இது மெயின் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க? ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு மேலே சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு தோணுது. இதுமே நல்லா படிக்கணும், ஸ்கூல்ல நல்லா படிக்கணும். சரி, தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா? ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும். படம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். பிடிச்ச சீன் என்ன படத்துல? அப்பா சென்டிமெண்ட்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாம் நல்லா இருந்தது. தப்பு பண்ணாம இருக்கணும்னு லாஸ்ட்ல நல்லா காட்டியிருந்தாங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து அது உங்க காலேஜ் லைஃப்ல கனெக்ட் ஆகிதான்? காலேஜ் லைஃப்ல இல்ல, எல்லாருக்கும் இப்போ எப்படிலாம் நடக்குதுன்ட்டு ரியல் லைஃப் மாதிரி காட்டியிருந்தாங்க. ஹீரோ நடிச்சிருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. விஜய் சித்து காம்படிஷன்லாம் கனெக்ட் ஆயிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. காமெடி, ஃபைட் எல்லாமே நீங்க கொடுத்த காசு ஒர்த். படம் சூப்பரா இருந்த தலைவா, பங்கமா இருக்கு படம். என்னன்னா பிடிச்ச சீன் எல்லாமே பங்கமா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. விஜய் சித்து வேற லெவல், அதெல்லாம் கத்து தொண்டையே போயிடுச்சு தலைவா, பயங்கரமா வருது தலைவா.